ஆர் நீங்கள் சால்ட் அண்ட் லெமன் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். விஜய் சாரோட பாடி கார்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஒரு பழைய வீடியோவில் உங்கள் பாடி கார்ட்ஸ் ஒரு தொண்டரை வேனுக்கு மேலேருந்து தூக்கி வீசுறத பார்த்தேன். அந்த பையனுக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆயிருந்தாலோ ஹெட் இன்ஜுரி ஆயிருந்தாலோ அவன் கோமாக்கு போயிருந்தாலோ அவனுக்கு லைஃபே போயிருக்கும். உங்கள் தொண்டர்களை பார்த்து பயப்படாதீங்க, தொண்டர்களை வீசாதீங்க. தொண்டர்களை பார்த்து பயப்படுறவர் உண்மையான தலைவர் கிடையாது. தொண்டர்களுக்கு பாதுகாப்பு தர்றவர் தான் உண்மையான தலைவர். மக்களை ஆளணும்னு நினைக்கிறவர் உண்மையான தலைவர் கிடையாது. மக்களுக்காக பல வருஷமா வாழ்றவர் தான் உண்மையான தலைவர். நன்றி, வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில கரூர்ல நடந்த பிரச்சார கூட்டத்தின் போது கூட்ட நெரிசல்ல சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் பலியாகி இருந்தாங்க. இந்த பெரும் துயர சம்பவமானது தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. நிலைமையில தாவேகா தலைமையில விஜய் நடத்தக்கூடிய இனி வரும் பிரச்சார கூட்டங்கள் எப்படி நடக்க போகுது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருந்துகிட்டு இருக்கு. அதாவது இனி வரக்கூடிய பிரச்சார கூட்டங்கள்லயாவது எல்லாமே முறைப்படி கடைபிடிக்கப்படுமா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. இப்படி இருக்க சூழல்ல நடிகர் சத்யராஜோட மகள் திவ்யா சத்யராஜ் இது போன்ற பிரச்சார கூட்டங்கள்ல மக்கள் கலந்து கொள்ளும் போது வெயில்ல அந்த கூட்ட நெரிசல்ல என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்கணும், அதாவது அவங்க உடல் நலத்திற்கு தேவையான என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு அறிவுரை வழங்கிட்டு கடைசியா தாவேகா தலைவர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதாவது மக்களை பார்த்து பயப்படக்கூடிய தலைவர் உண்மையான தலைவர் கிடையாது, மக்களோட நலனுக்காக செயல்படக்கூடிய தலைவர் தான் உண்மையான தலைவர் அப்படின்னு தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழல்ல விஜய் பற்றிய தன்னோட கருத்தை வெளியிட்டிருக்காங்க.